நீங்க அங்க சதுர் புஜங்களோட காட்சி தருவேன். இங்க ஸ்ரீராமரா பார்த்த உங்களை எனக்கு சதுர் புஜங்களோட பார்க்க பிடிக்கல. அது மட்டும் இல்லை, நீங்க என்னை சேர்த்து கட்டிட்டேன். அதனால எனக்கு இந்த உடம்பை தோத்து வேற எந்த உடம்பு வேண்டாம், எனக்கு எங்கேயும் வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேராம். அப்போ ஸ்ரீராமர் கேட்டேராம், சரி ஹனுமார், நீ இங்க இருந்துட்டு என்ன பண்ண போற அப்படின்ட்டு. அதுக்கு ஹனுமார் சொன்னேரா, ஸ்ரீராம தரிசனத்தை மனசுல வச்சுட்டு ஸ்ரீராம நாமத்தை சொல்லிட்டு எங்கெல்லாம் ராமா ராமான்னு சொல்றாளோ பாடுறாளோ அங்கெல்லாம் நான் போயிட்டு கண்ணு மூடிட்டு கையை கூப்பிட்டு உடம்பு சிலுக்க கண்ணில் தண்ணி வர உட்காந்து கேட்பேன் அப்படின்னு சொன்னேராம். ஸ்ரீராமர் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேராம். என்னைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஸ்ரீராம நாமத்தையும் இந்த மாதிரி சத்சங்கம்லாம் கிடைக்கிறது இல்லையா, இது எல்லாத்தையும் கிடைக்க வைக்கிறவர் நம்ம ஆஞ்சநேய சுவாமி. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். ராமாயணம் பெரிய மகாமாலை. அந்த மாலையில நடுநாயகர்கள் ஸ்ரீராமர் கூட இல்லை, நம்ம ஆஞ்சநேய சுவாமி. ஸ்ரீராம நாமத்தை யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். சொல்லுவோமா? அதோட ஸ்ரீராமரை விட ஸ்ரீராம நாமத்துக்கு பவர் ஜாஸ்தி. உங்களுக்கு ஏதாவது பிராக்டிக்கலா எக்ஸாம்பிள் தேவை அப்படின்னா என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கறது? சரி, ஸ்ரீராமர் இலங்கைக்கு போக சேது பாலம் தேவைப்பட்டது. ஆனா ஹனுமான் ராம் அப்படின்னு சொன்னேன், ஒரே தாவல இலங்கைக்கு பறந்து போயிட்டேன். இப்ப புரியுறதோ? ஸ்ரீராமரை விட ஸ்ரீராமநாமத்துக்கு பவர் ஜாஸ்தின்னு. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ராம நாமத்தை சொல்லுவோம். ஸ்ரீராம ராம 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 ராம